அனைத்து இடங்களிலும் குடி தண்ணீர் அமைத்து கொடுத்திருக்கிறோம். நான் இப்ப தொலைக்காட்சியில் வரும்போது பார்த்தேன். இருங்க ஒரு நிமிஷம். கடல்ல கம்மியா இல்ல மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சிக்கி தவித்த காட்சி வெளியாகி உள்ளது. ரெண்டு விஷயம். இதை பேசி மழுப்பதற்கோ இதை கடந்து போவதற்கோ வாய்ப்பே கிடையாது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணங்கள் இனி வரும் காலங்களில் ஏற்படுவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. தெளிவாக சொல்லியிருக்கோம். இரண்டாவது, இந்த மரணத்தை வைத்து அரசியலாக்குவதோ அரசியல் பேசுவதோ விரும்பவில்லை. நாங்கள் கேட்பது டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்துருக்காங்க 4 பேர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒருவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டீஹைட்ரேட் ஆகுது எதுக்கு ஆகுது? உச்சி வெயில் 12 மணி. இந்த 12 மணிக்கு இந்த வீர சாகசம் தேவையா? மக்களை கூட்டியாதான் எங்களுடைய கேள்வி. இனி வரும் காலங்களில் வெயிட் இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நாங்கள் போதுமான குடிதண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கழிப்பறைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆம்புலன்ஸ் 100க்கு மேல நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. இன்னும் போக தான் என்னன்னு தெரியும். விசாரணை வரட்டும், நம்ம விரிவா பேசுவோம். ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.